ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அரச கட்டளையும் பட்சபாதமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். இதற்கு இது ஒரு கட்டளை என்பதை 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அதாவது அரச கட்டளையாக நமக்கு இந்த பூரண பிரமாணம் அல்லது வேதமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள ஒரு விசுவாசம் என்பது அவரை நாம் விசுவாசித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல எல்லாரையும் பார்த்து சொல்கிற பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதாவது உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே போல உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நீ நேசிக்க வேண்டும் என்று அங்கே அரச கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ நிறைவேற்றினால் நன்மை செய்வாய். இல்லைன்னா நீ ஆண்டவரிடத்திலிருந்து தண்டனை தான். அது 9ஆம் வசனத்தில் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அதனால் எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஞானஸ்நானம் எடுக்க சொன்னால் எடுத்துடுற, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு விட்டு கொடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறாய். இப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி வேத தியானங்கள் செய்ய வேண்டும், இப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும், இப்படி தவறாமல் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுட்டு நீ இந்த அன்பு கூறுகிற அரச கட்டளையை நீ மீறினால் பட்சபாதத்தோட அன்பு கூறுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஒரு கட்டளையை செஞ்சிட்டு இன்னொரு கட்டளையை நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திருப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ சபையை குறித்து இங்கே யாக்கோபு எழுதும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை நீங்கள் பிடித்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரச கட்டளைக்கு கீழ்ப்படியணும், பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பணமும் விசுவாசமும் எப்பொழுதும் அது எதிரிடையாகவே காணப்படுகிறது. விசுவாசத்தை தடுக்க முயலும் பணம் தன்னால் இயன்ற அளவு இந்த உலகத்தை, விசுவாச உலகத்தை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பாரபட்சம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு தவறான ஒன்று. ஆன்மீக பிறப்பினால் சமமாக்கப்பட்ட நாம் உலகத்துவ ஏற்றத்தாழ்வுகளை நமக்குள் வைக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆன்மீக பிறப்பு, ஒரு மறுபடி பிறந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த எல்லாரோடு கூட நாம் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி சமமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் முதல் அதிகாரத்தில் சொன்னார், ஏழை தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐசுவரியவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இந்த உலகத்தின் பார்வையில் ஏழை என்றும் தீர்மானிக்கப்படுகிறான், பணக்காரன் என்றும் தீர்மானிக்கப்படுகிறான். ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்கிறார்னா, ஒருவன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் அவன் விடுதலை பெற்றான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் அவனை உன்னதங்களில் அவர் உட்கார வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏழைக்கும் கொடுத்திருக்கிறார், பணக்காரனுக்கும் கொடுத்திருக்கிறார். 2 பேருமே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அங்கே ஆண்டவரோடு கூட அமர்த்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த உலகம் எப்படி உங்களை தீர்ப்பு எழுதினாலும், நீ ஏழைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கினாலும், பணக்காரன்னு சொல்லி ஒதுக்கினாலும் ஆண்டவருடைய பார்வை எப்படியோ அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் இந்த உலகத்துக்குள்ளே காணப்படுகின்ற ஏழை பணக்காரன் என்ற அந்த பாகுபாடு, அந்த பட்சபாதத்தை நீ உன் சகோதரனிடத்தில் காட்டாத, சபைகளில் காட்டாத. இது ஒரு அரச கட்டளை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலேயே அன்பு கூறுகிறதற்கு தானே இந்த வேத வாக்கியம், இந்த பூரண பிரமாணம், இந்த சுயாதீன பிரமாணம், இந்த விடுதலை சட்டம்
இந்த அரச கட்டளை உனக்கு சொல்லுது. ஆகவே அதை நிறைவேற்றினாதான் நீ நன்மை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஏற்றத்தாழ்வு பாராட்டுதல் அரச பிரமாணத்தை, ராஜரீக பிரமாணத்தை நம்மை மீறச் செய்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சமமான சகோதரனை தாழ்ந்தவன் என நாம் ஒரு நாள் எண்ணக்கூடாது. பணக்காரராக இருப்பதனால் அவர்கள் பாவங்களுக்கு கண்மூடித்தனமாகவும் நம்ம அவங்களை எச்சரிக்காமல் விடக்கூடாது. பணத்தால் வாங்கத்தக்க பொருள் அல்ல ஆண்டவருடைய நீதியும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும். காசுக்காக கண்மூடி செல்லும் ஊழியன் கர்த்தரை கனப்படுத்துகிறவன் அல்ல என்றே வேதம் சொல்லுகிறது. பணமும் அந்தஸ்தும் உறவுகளும் ஜாதியும் சபை அரசியல் நடத்த ஏற்ற ஒரு ஆயுதம் அல்ல. இவற்றுக்குள் நாம் சாய்கிறது நம்மை தவறான ஒரு காரியத்திற்கு நேராக வழிநடத்தி இந்த வேத பிரமாணத்தை, அரச கட்டளையை மீறச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாரபட்சம் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு எதிரானது. அது தீய நோக்கத்தை உள்ளாக அது கொண்டதாக இருக்கிறது. அது தேவ சாயலான மனிதனை அற்பமாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது தன்னலத்தின் கனியாக இருக்கிறது. அது பிறனை அன்பு கூறுதல் என்கிற கட்டளைக்கு அது மாறான ஒரு கட்டளைக்கு நேராக வழிநடத்தி விடுகிறது. அது கருணையை தடுத்து மாய்மாலம் பண்ண செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பாரபட்சம் காட்டாமல் நீங்கள் இருந்தால் தான் சிக்ஷை பெறாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, ஆலயத்தை நடத்துகிறவர்களுக்கு எழுதுகிறார், உன் சபையில் நல்ல பொன் மோதிரம் போட்டு பெரிய மோதிரமாக போட்டு நல்ல ஷைனிங் ஆகுகிற வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு ஒரு மனுஷன் வருகிறான். கந்தையான வஸ்திரம் உடுத்தி இருக்கிற ஒரு மனிதனும் வருகிறான்னா, நீ மினிக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கிட்டு நீ இந்த நல்ல இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நீ கூளை கும்பிடு போட்டு அவனுக்கு வளைஞ்சி நெளிஞ்சு நிற்பாய் என்று சொன்னால் நீ தவறு செய்கிறாய் என்று யாக்கோபு சொல்லுகிறார். தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, அங்கே இருப்பா, நீலாம் ஃப்ரெண்டில் வரக்கூடாது, அல்லது இங்கே என் பாதத்தண்டையில் நீலாம் உனக்கு சேர் கிடையாது, என் கால் மாட்டில் உட்கார்ந்துருக்கு என்று நீ சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. உலகம் இப்படி தான் பணத்தை வைத்து தான் ஒருவனை அந்தஸ்தில் உயர்ந்தவன் அந்தஸ்தில் தாழ்ந்தவன் அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு, அவனுடைய பந்தா பண்ணுகிற காரியங்களை வச்சு, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, அவன்கிட்ட இருக்கிற பொன் மோதிரத்தை வச்சு, அவன்கிட்ட இருக்கிற மினுக்குள்ள வஸ்திரத்தை வைத்து கொண்டு இந்த உலகம் தீர்க்கிறபடி நீ தீர்த்தாய் என்று சொன்னால் நீ தகாத சிந்தனை உடையவனாக இருக்கிறாய். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தின் ஐசுவரியவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தரித்திரனை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரியா? இப்போ ஏழையாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்குமா? அப்படி அல்ல. பணக்காரன் பணத்தினால் பாதிக்கப்படுகிறதுனால, இந்த பணமும் விசுவாசமும் ஒன்றுக்கொண்டு எதிரடையாக இருக்கிறதுனால விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கதறுகிறதை பார்க்கலும் பணத்தை வச்சு எதனாலும் செஞ்சுட்டு போயிடுவான். பணம் பாதாளம் வரையிலும் பாயும் என்பதை உலகம் அறிந்தபடி அவனும் அறிந்திருக்கிறபடினால பணத்தை கொடுத்து பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் பணம் இல்லாதவன் பணத்தை அவன் யாரிடத்திலேயாவது பெற்றுக்கொள்ள முடியாதவன் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நோக்கி அவன் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவனாக, ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு கல்வாரி அன்றி வேறு எனக்கு ஒரு கதியும் இல்லைப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு விடுதலையை தர முடியும்னு சொல்லி அவனுடைய விசுவாசம் முழுக்க முழுக்க பணத்தை சார்ந்ததாக அல்ல, தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் 4 திசைகள் அல்ல பரலோக திசையை நோக்கி அவனுடைய கண்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். தாவீது சொல்லுகிறார, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 4 திசைகள்லேருந்து இல்லை, வானத்தின் திசைகள்லேருந்து, வானத்திலிருந்து பரலோகத்தில் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும் என்று சொல்லுகிறாரே. அதை ஏழைகளிடத்தில் அதிகமாக பார்க்க முடியும். மனிதர்களுடைய கைகளை அல்ல, தேவனுடைய கரங்களையே நோக்கி இருக்கிறபடினால்தான் தன்மேல இத்தனை வாஞ்சையாய் தன்னுடைய
பரலோகத்தை இத்தனையாய் தேடுகிற, தன்னையே சார்ந்து நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நேசிக்கிறார். அது ஏழைகளிடத்தில் இந்த விசுவாசம் அதிகமாக காணப்படும். அதனால் நீ தரித்திரரை கனவீனம் பண்ணாதவனாக இருந்துக்கோ. ஐஸ்வர்யவான்களை அவங்க உங்களை ஒடுக்குறாங்க, இதை செய் அதை செய்து மிரட்டுறாங்க. அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ ஊழியக்காரன் பணத்தினால விலை போக மாட்டான்யா, சரியாக இருப்பான், அவன்கிட்ட பட்சபாதம் இருக்காதியா, எல்லாரையும் ஒரே போல தான் நடத்துவான். ஏழை தரித்திரம் பாவம் செஞ்சாலும் எச்சரிப்பான், ஐஸ்வர்யவன் பாவம் செஞ்சாலும் எச்சரிப்பான், அவனை அப்படியே தட்டி மொழிவி கொண்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தேவனுடைய கட்டளையை நீ பட்சபாதம் காட்டினான்னு சொன்னால் உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே யாக்கோபு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அரச கட்டளையும் பட்சபாதமும் ராஜரீக பிரமாணத்தை, பூரண பிரமாணத்தை, சுயாதீன பிரமாணத்தை நமக்கு தந்திருப்பதற்கு காரணம் இந்த உலகம் பார்க்கிற பார்வையில் அல்ல. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதத்தோடு நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றில் தவறுனா கூட நீங்கள் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு விடுவீர்கள். நித்திய வாழ்க்கையை கூட நீங்கள் இழந்து போக முடியும். ஆகவே உலகம் பார்க்கிற பார்வை வேண்டாம், ஆண்டவரை நீங்கள் பார்க்கிற பார்வையில் என்னை பார்க்க செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.